மாநகரம் சென்னை காலியாகிறது. விக்கிரவாண்டி வி சாலை டோல்கேட்டில் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. என்ன, ஏதாவது ஜாதி கட்சி தலைவர்கள், மத கட்சி தலைவர்கள் வருவார்கள், 100 கார்கள் பின்பாக வரும். இதை தான் பார்த்துருக்கின்றோம். இந்தியாவின் புதுடெல்லியில் இது போன்றுதான் சில நேரங்களில் சிக்னலில் கார் மேலே நடக்கலாம். வெறும் மாருதி அளவு சிறிய கார்கள் தான் அங்கே இருக்கும். நின்றால் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நிற்கும். இதெல்லாம் தாண்டி 20 ஆண்டுகளுக்கு முன்பாக. இன்று நமது 4 வழிச்சாலையில் சென்னை செல்வோர் யாரும் இல்லை, திரும்பி வருவோர். கும்பகோணம் சாலையில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. விக்கிரவாண்டியிலிருந்து பிரியும் கும்பகோணம் சாலை தொடர்ந்து குறுக்கே கிராஸ் செய்வதற்கான எந்த விதமான வாய்ப்பே இல்லை. அதுமான் சென்று கொண்டே இருக்கிறது. ஏதோ கூட்ஸ் வண்டி 100 பெட்டி இணைந்தது சென்று கொண்டிருப்பது போல சென்று கொண்டிருக்கிறது. கும்பகோணம் 4 வழிச்சாலையிலே புதிதாக கட்டப்படுகிறது. சென்னை திருச்சி 4 வழி நெடுஞ்சாலை பக்கவாட்டில் இருக்கும் அனைத்து ரோடுகளும் பிளாக் செய்யப்பட்டு விட்டது. சென்று கொண்டே இருக்கு. சென்னை காலியாகிவிட்டது. சென்னையிலே மக்கள் ஒருவரும் இல்லை என்ற நிலைமை. கார்களில் மட்டும் சாரையாக சென்று கொண்டே இருக்கின்றார்கள். ஓட்டலுக்கோ எதுவும் நிற்கக்கூட இல்லை. அவர்கள் விட்டால் போதும் என்று ஏதோ தென்னாப்பிரிக்கா நெல்சன் மண்டேலை 40 ஆண்டுகள் சிறைச்சாலையிலிருந்து வெளியே விட்டால் எப்படி வர வேண்டுமோ அதுபோன்று சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் இதற்கு சென்னை இவ்வளவு நெருக்கடிக்கு காரணம் திராவிட கட்சிகள் தான். எதையுமே ஒரே இடத்தில் வைப்பது எந்த விதத்தில் நியாயம்? இப்பொழுது சீனாவில் எடுத்துக்கொண்டால் 2 நகரங்களுக்கு இடையே இருக்கும் கிராமங்களில் தான் சரியாக 300 கிலோமீட்டர் கூட 2 நகரங்கள் இருக்குது. அந்த 300 கிலோமீட்டர் இடைக்கு 150 கிலோமீட்டர் 75 கிலோமீட்டரில் தான் அங்கு தொழிற்சாலையை அனுமதிக்கிறார்கள். சிட்டிகள் அனுமதிப்பதே இல்லை. ஆனால் சென்னை பொறுத்தளவில் இன்றும் பாருங்கள், பேப்பரை எடுத்தால் புதிய தொழிற்சாலை வருகிறது, சென்னை அருகே என்று வந்து கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது சற்று காஞ்சிபுரம் தாண்டி திண்டிவனம் அருகே வந்திருக்கு என்றால் அரசாங்கம் காரணம் அல்ல. நில மதிப்பு பல கோடி ரூபாய், ஒரு ஏக்கர் 100 கோடி 200 கோடி உயர்ந்ததால் வேறு வழியின்றி திண்டிவனம் பக்கம் வருகிறார்கள். இன்னும் அது முடிந்த பிறகு அதன் பிறகு விழுப்புரம் வருவார்கள். ஆக்சுவலாக விழுப்புரத்தில் தான் இந்த தொழிற்சாலை அமைந்திருக்க வேண்டும். திருச்சிக்கும் சென்னைக்கு 170 கிலோமீட்டரில் சென்டராக இருப்பது ஒரே விழுப்புரம், 40 கிலோமீட்டர் பாண்டிச்சேரி, 60 கிலோமீட்டர் திருவண்ணாமலை. இந்த பகுதியில் ஒரு கிளஸ்டர் போல் இங்கே இந்த பகுதியில் திருவண்ணாமலைக்கும் விழுப்புரக்கும் இடையில் அமைந்திருந்தால் இங்கு பல கோடி பேர் பயன்பெற்றிருப்பார்கள். அதே போன்று திருச்சியிலிருந்து மதுரைக்கு இடைப்பட்டது, மதுரையிலிருந்து திண்டுக்கல் இடைப்பட்ட இடங்கள் இது போன்றுதான் அமைய வேண்டும்.